பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சின்ன சின்ன தவறு நம்ம வீட்டுல நிறையவே செய்வோங்க. சின்ன சின்ன தவறா தான் இருக்கும், அதை ஃப்ரீக்வெண்டா செய்வோம், ரெகுலரா செய்வோம். அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சில பேர் வீட்டுல பார்த்திருக்கேங்க. பெருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த தொடப்பம் ரொம்ப தேஞ்சு போயிட்டு இருக்கும். அந்த தொடப்பத்திலேயே பெருக்குவாங்க. ரொம்ப தேஞ்ச தொடப்பத்துல பெருக்கக்கூடாது. அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசம் இருக்காது. ஓகேங்களா? இது நீங்களும் செய்றீங்க அப்படின்னா மாத்திக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பெருக்கிட்டு வரும்போது வெளியே இருந்து உள்ள பெருக்கிட்டு போவாங்க. குப்பையை எப்பயுமே வெளியே இருந்து உள்ள பெருக்கிட்டு போக கூடாது. உள்ள இருந்துதான் வெளியே பெருக்கிட்டு வரணும். வெளியே பெருக்கிட்டு வரணும். இது பாத்துக்கோங்க. இன்னும் ஒரு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள இருந்து வெளியே பெருக்கிட்டு வருவாங்க. கரெக்டா தான் பெருக்கிட்டு வருவாங்க. இந்த தலை வாசப்படி இருக்கு பாத்தீங்களா, தலை வாசப்படி விட்டு வெளியே குப்பையை தள்ளுவாங்க. அந்த மாதிரி தலைவாசையை விட்டு வெளியே குப்பையை தள்ளினீங்களா, வீட்டுல செல்லும் சேராதுங்க. வீட்டுல மகாலட்சுமி வாசம் இருக்காது. எவ்வளவு வந்தாலும் வெளியே தள்ளிட்டு போயிடும். சோ இது பாத்துக்கோங்க. அதே மாதிரி நாங்க டெய்லி விளக்கு வைக்க சொல்லுவோம். விளக்கு வைக்க சொல்லும் போது சில கிளைண்ட்ஸ் நாங்க கிளைண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு, மேடம் எங்க வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, எங்க வீட்டுல குட் வைப்ரேஷன்ஸ் இருக்கா பாருங்க, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கூப்பிடுவாங்க. யாகம் வீட்டுல பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய வழிபாட்டுக்கு அவங்க கூப்பிடும் போது பார்த்தா, விளக்கு வச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லுவேன். யக்ஞம் பண்றதுக்கு முன்னாடி வீட்டுல விளக்கு வைக்கணும் இல்லையா, விளக்கு வச்சுட்டு வாமான்னு பூஜை ரூம்ல விளக்கு ஏத்திட்டு வெளியே எடுத்துட்டு போவாங்க. விளக்கு வாசக்கால்ல விளக்கு வைமா அப்படின்னா பூஜை ரூம்ல விளக்கு ஏத்தி வெளியே வாசலுக்கு எடுத்துட்டு போவாங்க. விளக்கு அப்படி வைக்க கூடாது. வாசல்ல வச்சு கோலம் போட்டு, கோலத்துல ஒரு விளக்கு, உள்ள மாடம் இருக்குன்னா மாடத்துல விளக்கு, வாசக்காலாண்ட அதாவது மெயின் வாசப்படி தலைவாசப்படி ஆண்ட 2 விளக்கு, அப்புறம் பூஜை ரூம் விளக்கு, அப்புறம் கிச்சன் விளக்கு. எப்படிதான் போகணும். கிச்சன்லயும் விளக்கு வைக்கணும். மகாலட்சுமி கிச்சன்ல வாசம் பண்ணுவா. சரிங்களா? சோ இந்த மாதிரி தவறு செய்வாங்க. அது செய்யக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, கோலம் மாவுலதான் கோலம் போடுறாங்க. அது செய்யக்கூடாது. அரிசி மாவுலதான் கோலம் போடணும். ஏன்னா நீங்க அரிசி மாவுல கோலம் போடுறதுனால எத்தனையோ உயிர்கள், நிறைய எறும்புகள், சின்ன சின்ன ஜீவராசிகள் அதை சாப்பிடும். இன்ஃபேக்ட் எறும்புல பாத்தீங்கன்னா மழை காலத்துக்கு வேண்டிய எடுத்து போய் சேகரிச்சு வச்சுக்குமா. அப்ப 6 மாசம் நீங்க ஒரு 6 நாள் தொடர்ந்து அரிசி மாவுல கோலம் போட்டீங்கன்னா கூட அதுக்கு 6 மாசம் உணவு. அது அந்த 6 மாசம் உணவளிச்ச புண்ணியம், அன்னதானம் பண்ணும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? சோ எப்பயுமே அரிசி மாவு கோலம்ன்றது போடுங்க. நான் இது சொல்றேங்க, அரிசி மாவு கோலம் போடுறாங்க, அதுக்கு மேல கலர் கொடுத்துடுறாங்க, பார்டர் கலரா. அப்ப அது கெமிக்கல் வந்துருது இல்ல, அந்த எறும்பு எப்படி சாப்பிடும் யோசிச்சு பாருங்க. சோ அப்படி பண்ணாதீங்க. பார்டரே கொடுக்காதீங்க. அழகா அரிசி மாவுல கோலம் போடுங்க. உங்களுக்கு கோலமும் வேணும், புண்ணியமும் வேணும் அப்படின்னா வெறும் அரிசி மாவு கோலம் போடுங்க. வேணா ரொம்ப தூரம் கழிச்சு பெரிய வாசம் இருக்குன்னா கார்னர்ல வேணா பார்டர் காவியில போட்டுக்கோங்க. சரிங்களா? காவி அந்த சிறுஞ்சீவன்கள் அதை கிராஸ் பண்ணி போனாலும் அதுங்களுக்கு ஹர்ட் ஆகாது. அதுங்களுக்கு கெமிக்கல் கண்டாமினேஷனால அதுங்க இறக்காது. சோ அது பாத்துக்கோங்க. ஓகேங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கோலம் போடுறதுக்கு அரிசி மாவுல நான் பாத்திருக்கேன் கிளைண்ட்ஸ் வீட்ல, செப்பல் ஸ்டாண்ட் இருக்குங்க. அந்த செப்பல் ஸ்டாண்ட் வாசலுக்கு நேரா இருக்கும். செய்யக்கூடாது. செப்பல் ஸ்டாண்ட் எப்பயுமே வாசலுக்கு நேரா இருக்கக்கூடாது. வாசலுக்கு நேரா இருக்கா செப்பல் மூடி இருக்கணும். மகாலட்சுமி வருவாளா, நேரா செருப்புனோட முகத்தை பார்த்து முழிச்ச உடனே கம்முன்னு திரும்பி போயிடுவாளா. அதனால வாசலுக்கு நேரா செப்பல் விடக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் பாருங்க, வாசக்காலுக்கு பக்கத்துலயே செப்பல் விடாங்க. ஏன் நான் வெளியெல்லாம் எங்க போறது, எங்க வீட்லயே எங்க ஹஸ்பண்ட் எப்ப பாரு வாசக்காலுக்கு பக்கத்துலதான் செப்பல் விடுவார். ஒவ்வொரு முறை அவர் வெளில போயிட்டு வந்தாலும் செப்பல் எடுத்து நான் செப்பல் ஸ்டாண்ட்குள்ள வச்சு மூடுவேன். ஒவ்வொரு முறை அவர் வெளில போகும்போதும் செப்பல் ஸ்டாண்ட்ல இருந்து செப்பல் எடுத்து கொடுப்பேன். இல்லைன்னா திட்டுவாரு, என்ன நீ என்ன வாசக்காலாண்டு செப்பல் விட்டா கன்வீனியன்ட் கூட்டா நீ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஏற கட்டுறி அப்படிம்பாரு. ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. சோ ஒவ்வொரு முறையும் எடுத்து வைப்பேன், ஒவ்வொரு முறையும் எடுத்து கொடுப்பேன் நான். இது என்னோட ரெகுலர் ஹேபிட்டே. அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட நான் சொல்லுவேன், உள்ள நுழைஞ்ச உடனே செப்பல் அங்க விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல போய் என்ன இருக்கு, நேரா எடுத்த உடனே எங்க வீட்டுல நுழைஞ்ச உடனே ஈசா இருப்பா, பார்வதி இருப்பா. அப்ப நேரா செப்பல் விடுறது அப்படின்றது கஷ்டம் இல்லையா. நான் சொல்லுவேன், செப்பல் ஸ்டாண்ட் அங்க செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கீழே விடுவாங்க, நான் எடுத்து மேலே வச்சுடுவேன். வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவேன். போகும்போது தான் திருப்பி எடுத்து கொடுப்பேன். சோ இந்த மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. செப்பல் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அரிசி மாவு வைக்கிறது, மஞ்சள் வைக்கிறது வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கிறது வைக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா செப்பலை நம்ம எது கூட கம்பேர் பண்றோம், பொதுவா செப்பல் நம்ம போட்டுட்டு இருக்கோம், எங்கேயும் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா தொலைஞ்சிடுச்சுப்பா, சனி விட்டுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதை செப்பலை நம்ம அப்படி கம்பேர் பண்ணும்போது அப்ப நம்ம அந்த அரிசி மாவு மஞ்சள் குங்குமத்தை மகாலட்சுமிக்கு இவனோட வாசம் இருக்கிறதுனால அதை செப்பல் பக்கத்துல வைக்கக்கூடாது. வேலை செய்யறவங்க வந்தாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம்னாலும் வச்சுட்டா கூட அன்னைக்கு நாள் நம்மளுக்கு இனிய நாளா இருக்காது. அதனால இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வீட்டுல சிங்க்ல எப்ப பாரு, நான் சில பேர் வீட்டுல பாத்திருக்கேன், சிங்க்ல பாத்திரம் இருந்துட்டே இருக்கும். அந்த பாத்திரம் 2 பாத்திரம் தூக்குனா சிங்க்ல அப்படியே தண்ணி தேங்கி நிற்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட். அதாவது என்னன்னா, ஹெல்த் வைஸாவும் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஆன்மீக ரீதியாவும் அந்த இடத்துல எங்க மகாலட்சுமி வாசம் பண்ணுவா இருக்காது. சில பேரோட அடுப்பு பாத்தீங்கன்னா பால் பொங்கி 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 கருப்பாயிட்டு இருக்கும். சுத்தம் இல்லாத வீட்டுல
மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, மகாலட்சுமி எங்க இருப்பா? சோ அது செய்யாதீங்க. இன்னும் வந்து பாருங்க, சிலர் வந்து பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லும் கண்ணாடி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பெட்ரூம்ல பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க. பெட்ரூம்ல எப்பயுமே கண்ணாடியே இருக்கக்கூடாதுங்க. ரீசன் என்ன அப்படின்னா, கண்ணாடியினோட தன்மை எதை பாக்குதோ அதை பிரதிபலிக்கும். சோ கண்ணாடி வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க ஒருத்தவங்களை சாபம் விட்டுக்கினே இருந்து பாருங்க, அந்த சாபம் பன்மடங்கா பெருகும். கண்ணாடி முன்னாடி இருந்துன்னு ஒருத்தவங்களை வாழ்த்திக்கினே இருந்தீங்கன்னா அந்த வாழ்த்தும் பன்மடங்கா பெருகும். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த இமேஜஸ். அது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ பெட்ரூம்ல கண்ணாடி அப்படின்றது பொதுவா வந்து நாங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணதான் சொல்லுவோம். அதே மாதிரி பெட்ரூம்ல கண்ணாடி இருக்கு, ஆல்ரெடி எங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடுங்க, பெட்ரூம்ல கண்ணாடி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நைட்டு தூங்கும் போது அதுக்கு ஒரு திரை போட்டுட்டு தூங்குங்க. ஏன்னா தாம்பத்தியம் அப்படின்னு இருக்கிற இடம் இல்லைங்களா பெட்ரூம், அதனால திரை போட்டுட்டு நீங்க நார்மலா இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்ரூம், பாத்ரூம்லயும் நிறைய பேர் கண்ணாடி வச்சுட்டு இருப்பாங்க, அதுவும் கண்ணாடி வைக்கிற இடம் கிடையாது. அப்ப கண்ணாடி எங்க தாங்க வைக்கணும்? லிவிங் ஹால்ல வைக்கலாம், அதாவது லிவிங் ரூம்ல வைக்கலாம். எங்க லிவிங் ரூம்ல வச்சுக்கோங்க, நீங்க எது வேணா பண்ணிக்கோங்க, அதெல்லாம் உங்களோட ஆப்ஷனுங்க. பெட்ரூம்ல வச்சா மட்டும் திரை போட்டுருங்க. லிவிங் ரூம்ல வைக்கலாம். எங்க மெயினா வைக்கணும் அப்படின்னா பூஜை ரூம்ல வைக்கணும். பூஜை ரூம்ல கண்ணாடி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்க குட் வைப்ரேஷன்ஸ் பன்மடங்கா பெருகும். நல்ல அலைகள் வந்து நல்ல அதிர்வலைகள் வீடு ஃபுல்லும் பரவும். ஸோ பூஜை ரூம்ல கண்டிப்பா வந்து கண்ணாடி வைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். அதே மாதிரி சிலர் பேரு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க பெரும்பாலும் எங்க போவோம்? கிளையன்ஸ் வீட்டுக்கு யாகம் நடத்துறதுக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, நாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீடு பார்த்து சொல்லுங்க, எங்க வீட்டுல என்ன இருக்கு, தீய சக்தி இருக்கா, நல்ல சக்தி இருக்கா, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க. அங்க போனோம் அப்படின்னா பாத்ரூம் கிட்ட போகவே முடியாதுங்க. அந்த பாத்ரூம் ஸ்மெல் அப்படியே பயங்கரமா வரும். பாத்ரூமை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. நான் எப்பயுமே எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, பாத்ரூமை டெய்லி கழுவுங்க, கழுவிட்டு திறந்து விடுங்க. ஏன்னா எந்த வீட்டுல சமையல் ரூமும் பாத்ரூமும் நீட்டா இருக்கும் அந்த வீட்டுல பணப்புழக்கத்துக்கு கஷ்டமே இருக்காதுங்க. பணப்புழக்கம்ன்றது நிறைய இருந்துட்டே இருக்கும், பண வருமானத்துக்கும் கஷ்டமும் இருக்காது, பண நடமாட்டத்துக்கும் கஷ்டம் இருக்காது. சோ இது வந்து நான் சொல்லுவேங்க, அதிர்ஷ்டத்துக்கும் குறைவு இருக்காது. அதே மாதிரி எந்த வீடு எப்பயுமே ஒரு ரம்மியமான ஒரு சவுண்டு, அதாவது ரம்மியமான ஒரு இசை, குருவிகளோட சத்தம், அழகான கோல்டன் ஃபிஷஸ், இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கும். அந்த வீட்டுல எல்லாம் மகாலட்சுமி நிறைஞ்சு இருப்பாங்க. எப்பயுமே வந்து பாருங்க, வீட்டுல சண்டையே இல்லாத வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, போரிட்ட வீடு நீரிட்டு போயிடும் அப்படிம்பாங்க. எந்த வீட்டுல எப்ப பாரு சண்டை இருக்குங்க அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசம் இருக்காதுங்க, இருக்காது. ஒரு சில கிளைண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேங்க, ரொம்ப உத்தமமான நல்ல லேடிஸா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க, டெய்லி சண்டை போடுவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, மேடம் எங்க வீட்டுக்காருக்கு சண்டை போடுறதுதான் மேடம் டைம் பாஸ், என்ன பண்றது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அம்மா உன்னதமான உன்னோட குணத்தினால உன் வீட்டுல மகாலட்சுமி இருப்பாம்மா அப்படிம்ப. இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் நானே பார்த்திருக்கேங்க என்னோட ரியல் லைஃப்ல. அதாவது இந்த 13 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மோசமான ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க. எதுக்கு கத்துறான்னே அவனுக்கே தெரியாது, அந்த மாதிரியான ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்க லேடி ஒரு உன்னதமான தெய்வ வழிபாடு இருக்க லேடினால அந்த வீட்டுல மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பா. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தவறுகள் இருக்கு பாத்தீங்களா? சில வீட்டுல வந்து பாத்திருக்கோம், ஒரு லேடி வந்து ஆஃப் நியூடோட முழு ட்ரெஸ்ஸஸ் இல்லாம ஒரு அரகுற ட்ரெஸ்ஸோட வீட்டுல வந்து அது ஷோ பிக்சர்ஸா மாட்டிருப்பாங்க. அப்படி மாட்டக்கூடாது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சுபிட்சங்களும் நிறைஞ்சு இருக்கும். சோ இந்த பதிவு தெளிவா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.